பகல்ல போற பசு மாட்டையே பிடிக்க முடியல, ராத்திரியில போற எரும மாட்டை தடவை பத்துங்களோ. ரயில் வருதுண்ணே, எந்திரிக்கண்ணே. அதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? வராதன்னு அந்த ரயில்கிட்ட சொல்லு. அண்ணனே உங்களை நேர்ல பார்க்க வந்திருக்காரு. ரொம்ப வலிக்குதா? ஆமாண்ணே. கைய வெட்டின வலிக்காம இனிக்க மாட்டான். எதுக்கு நின்று அடிச்சு உசுர விட்டுருக்கா? ஏன்டா அடியாள் நிக்கிறா? பஸ் விட்டு ஓடினானே, வேல்கம் எடுத்து எரிய வேண்டியதானே? பின்னாலேயே ஓடுறீங்களா? டாக்டர் மொக்கச்சாமி. ஹலோ. ஏண்டா கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டா? முதலாளி, நம்ம ஆளுகளுக்கு எல்லாம் கிளி செத்து போச்சு. கழுகு மாதிரி 15 ஆளுகளை தூத்துக்குடியில ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உப்பளத்துல வேலை வத்தி போனதுனால அங்க எல்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்கிறாங்க. ஏயா இவங்கெல்லாம் நம்ம சாதிக்கார பயல்வ எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிறாங்க. நீ தூத்துக்குடியில இருந்து வேற சாதிக்காரங்களை கூட்டு வந்து என்ன போட்டுதல்ல பாக்குறியா? ஆமா, பாம்பு கடிச்சிருச்சுனே, பாம்பு கடிச்சிருச்சுனே, பாம்பு கடிச்சிருச்சு. என்ன தானே பாம்பு கடிச்சது? நீ என்ன பெருசா பில்டப் பண்ற? சும்மா பாத்துக்கிட்டு நிக்காம 4 பேர் 4 பக்கத்துல நின்னு ஒன்று காசு அடிக்கடா. நெருப்புல ஒண்ணு கடிச்சா நெறி கட்டிக்கிறோம்னே. நான் நெஞ்சில நெறி கட்டுறத சொன்னா நீ நெறி கட்டுறத சொல்றியா? வம்பாயிர போது எந்திரிங்கயா. டேய், என் மேல ஏத்திட்டு அந்த ரயில் உசுரோட போயிருமாடா? ரயில்ல வெட்ட முடியாதுண்ணே. ஏண்டா ஒரு பேச்சுக்கு வரமாட்டேன்னு சொன்னா அடி செத்து தலையிட்டு இங்க வந்து நிக்கிறீங்களா? ஆமா, எவன்டா அண்ணன் காலின்னு சொன்னது? ட்ரெயின் காலின்னு சொன்னேனே. ட்ரெயின் சத்தத்துல காது கேட்காது நினைச்சியா?